1/2 கப் அளவு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, அரை உப்பு அளவு சேர்த்தா போதும். இனிப்பு போலிங்கிறனால நல்லா கலந்து விடணும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிணைஞ்சு எடுத்தாச்சு. ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா மிருதுவாக வரும். இப்போ பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். குழைய வேக வச்சா கடலைப்பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மசிச்சு விட்டு எடுத்துக்கணும், முழுசு முழுசாக இல்லாமல். தேவையான அளவு தேங்காய் பூ, ஏலக்காய் சுக்குத்தூள், இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி ஏதாவது ஒன்று பொடிச்சிட்டு சேர்த்துக்கணும். கல் மண் இல்லாத சுத்தமானதுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கெட்டியாக பாகு மாதிரி காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா அடுப்பில் வச்சு கிளறிட்டு எடுத்துக்கலாம். வெல்லம் பிசுறு பிசுறாக இருந்ததுன்னா அடுப்பில் வச்சு லேசாக கிளறிட்டு எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சி கெட்டியாக சேர்ந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். மாவு தெளிச்சுக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துட்டு லேசாக தேய்ச்சிக்கலாம். கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவாவது எண்ணெயாவது தெளிச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை அதில் சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப இலக்கமாக இருந்தால் மாவை தெளிச்சுட்டே தட்டி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் ரொம்ப இறுக்கமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் தட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா போலையும் தட்டிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தோசைக்கல் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். கல் நல்லா காயணும். ஒரு பக்கம் லேசாக வந்ததும் திருப்பி விடலாம். இப்போ இது மேலே நெய் சேர்த்துக்கலாம். திருப்பி விட்டதுக்கப்புறம் சேர்த்தா போதும். இந்த மாதிரி டிஷ் பேப்பர் இல்லைன்னா ஒரு நூல் துணி வச்சுட்டு இந்த மாதிரி தடவி விடலாம். இப்போ இனிப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. நன்றி.